ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு லெசனில் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷில் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வந்து ரொம்ப நம்ம கேஷுவலாக நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது ஒரு வேர்ப் கூட ப்ரிப்போசிஷன் சேர்த்தோம் அப்படின்னா அதுதான் நம்ம ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வேர்போட அர்த்தம் வந்து வேறு அர்த்தமாக இருக்கும். அது கூட ப்ரிப்போசிஷன் சேரும்போது அதோட அர்த்தமே வேறு மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற சில ஃப்ரேசல் வேர்ப்ஸும் அதை வச்சு ஒரு சென்டென்ஸும் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி. ஃபர்ஸ்ட் ஒன், லுக் ஃபார்வர்ட். ஸோ லுக் ஃபார்வர்ட் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு தான் நம்ம லுக் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு த வீக்கெண்ட். ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு த வீக்கெண்ட் அப்படின்னா வீக்கெண்ட் எப்படா வரும்னு நான் காத்துட்ருக்கேன், எப்படா வரும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி சொல்கிறது தான் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு த வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கால் ஆஃப். ஸோ கால் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு மீனிங் கேன்சல், ஏதோ ஒரு விஷயத்தை நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா தான் கால் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம் ஃப்ரேசல் வேர்பில். ஃபார் எக்ஸாம்பிள், த மேனேஜர் கால்ட் ஆஃப் த மீட்டிங். இதோட அர்த்தம் மேனேஜர் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டாரு, நிப்பாட்டிட்டாரு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், புட் ஆஃப். ஸோ புட் ஆஃபோட மீனிங் ஒரு விஷயத்தை தள்ளி போடுறது அப்படிங்கிறத புட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த மேனேஜர் புட் ஆஃப் த மீட்டிங் அன்டில் நெக்ஸ்ட் வீக். மேனேஜர் அடுத்த வாரம் வரைக்கும் மீட்டிங்கை தள்ளி போட்டிருக்காரு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், கெட் பேக். ஸோ கெட் பேக் அப்படிங்கிறது வந்து ஒன்று திரும்பி வருதல், திரும்பி ஒரு இடத்துலேருந்து திரும்பி வருதலை வந்து கெட் பேக்குன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்கு பதில் அளிக்கிறத வந்து கெட் பேக் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐல் கெட் பேக் டு யூ டுமாரோ அப்படின்னா நாளைக்கு உனக்கு நான் இதுக்கு என்னன்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறேன், நாளைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐல் கெட் பேக் டு யூ டுமாரோ. நாளைக்கு நான் உனக்கு திரும்ப கால் பண்ணுறேன். ரெண்டு அர்த்தத்துலையும் நம்ம எடுத்துக்கலாம். நாளைக்கு உனக்கு திரும்ப கால் பண்ணுறேன், திரும்ப வரேன், இல்லை உனக்கு பதில் சொல்கிறேன், எல்லாமே வந்து இந்த கெட் பேக் டு யூக்கு நம்ம அர்த்தமாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், டர்ன் அப். ஸோ டர்ன் அப் அப்படின்றதோட அர்த்தம் இன்க்ரீஸ், அதாவது அதிகப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், கேன் யூ டர்ன் அப் த வால்யூம் அப்படின்னா கொஞ்சம் வால்யூமை, சத்தத்தை கூட வைக்க முடியுமா, கூட்டி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் கேன் யூ டர்ன் அப் த வால்யூம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், டேக் ஆஃப். ஸோ டேக் ஆஃப் அப்படின்னா ரிமூவ் பண்ணுறது, இல்லைனா ஒரு இடத்துல இருந்து அதை விலக்கி வைக்கிறத வந்து டேக் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டேக் ஆஃப் மை ஷூஸ் வென் ஐ என்டரிங் த ஹவுஸ். இதோட அர்த்தம் வீட்டுக்குள்ளே நுழையும் போது நான் என்னோட ஷூஸை கலட்டி வச்சிருவேன். ஸோ டேக் ஆஃப் த ஷூனா ஷூவை கலட்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ டேக் ஆஃப் மை ஷூஸ் வென் ஐ என்டரிங் த ஹவுஸ். நெக்ஸ்ட் ஒன், கெட் அலாங். ஸோ கெட் அலாங் அப்படின்றதோட அர்த்தம் ஒருத்தங்க கிட்ட நல்ல விதமாக பழகிறது, ஈஸியாக எல்லார்கிட்டையும் பழகிறத வந்து கெட் அலாங் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கெட் அலாங் வெல் வித் அதர்ஸ். இதோட அர்த்தம் நான் எல்லாருக்கூடையும் ரொம்ப சுமூகமாக நல்ல விதமாக பழகுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ கெட் அலாங் வெல் வித் அதர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சென்டென்ஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை பற்றி சொல்லும்போது நான் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன், ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ கெட் அலாங் வெல் வித் அதர்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி சொல்லலாம். இப்போ பார்த்தா இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸ்லாம் இங்கிலீஷில் நீங்கள் பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இங்கிலீஷில் பேசும்போது இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான சின்ன சின்ன ஃப்ரேசல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி பேசி பழகுனீங்கன்னா இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக கேஷுவலாக பேசுகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் லெசன். தேங்க்யூ, பை.